லெட்டியலா மணி எத்தனை ஆகு இன்னும் உறங்காம டிவி பார்த்துட்டு இருக்கிறியா? நாளை ஸ்கூலுக்கு போண்டாமோ? ஓட்டு வரைக்கும் போல முடிவு பண்ணிட்டியா பிள்ளைகளா? ஏம்மா ஒரு 5 நிமிஷமா இப்போ முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே போய் படுத்துறோமா? ஆமாம்மா இப்போ முடிஞ்சிடும்மா ப்ளீஸ்மா. லெட்டி லைட்டெல்லாம் அணைச்சிக்கிட்டு போய் படுத்துருக்கணும். நான் படுக்க போகிறேன். சரிம்மா. லேட்டி சாமி நல்லா சொகுசா போய் படுத்தாச்சு. லைட்டை யார்கிட்ட அணைப்பா? நான் ஃபர்ஸ்டே வந்தாச்சு. லாஸ்ட்டாக யார் வந்தாவளோ அவைய தான் அணைக்கணும். அண்ணே லேட்டி நான் அப்பா கிட்ட படுக்கேன், நீ ஏன் வந்து படுத்திருக்கா? லேட்டி நீ எப்போ அம்மா கிட்ட தானே போய் படுப்பா? போ. லேட்டி நீ மத்தியானம் அப்பா கிட்ட தானே படுத்தா, இப்போ நான் படுக்கேன்டி. லெட்டி 2 பேருக்கு தோலையும் உரிச்சு தொங்க விட்டுருவேன். அவளை கீழே வந்து படுக்க சொல்லுங்களாம். படுக்க முடியாது டி, உனக்கு கீழே படுக்க இஷ்டம்னா படு, இல்லைன்னா உறங்காமலே இரு. எந்திரிச்சேன்னு வச்சுக்க என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நீங்க சும்மா உறங்குங்க. அப்படியாமோ வெளியே போய் சண்டை போட கட்டி 2 பேரும் பொங்கட்டி வெளியே. ஏம்மா நான் வந்து உறங்கியாச்சு சரியா? நான் முதல்ல வந்தாச்சு. அவ இப்போ வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான்னு அவளை வெளியே போக சொல்லுங்க. ஆமாம் முதல்ல வந்து படுத்துக்கிட்டா இவா சரியான கள்ளி. லைட்டை அணைக்கணுமேனு சொல்லிட்டு ஓடி வந்துக்கிட்டு சரியான கள்ளிட்டி நீ. ஆமாம் இவள்கிட்ட இருந்து 2 ஏக்கர் நிலத்தை திருடிட்டாவ கள்ளின்ட்டு. நீ திருடுனாலும் திருடுவாட்டி, நீ அப்படிப்பட்டவாதான். லேட்டி 2 பேரும் உறங்க விட மாட்டியா லாட்டி? காலையில தான் இப்படி பண்றீங்கன்னா ராத்திரி உறக்கத்துல எப்படி அடி பண்ணுவியா? லெட்டி 2 பேரும் வெளியே போங்கட்டி வெளியே போங்கட்டி. நான் எப்போ அப்பா கிட்ட படுக்க தானே செய்வேன். அவ இன்னைக்கு வந்து இருந்துட்டு வியாழமனே பண்ணிட்டு இருக்கா. லெட்டி நீ மத்தியானம் அப்பா கிட்ட உறங்க தானே செஞ்சா, கொஞ்ச நேரம் படுத்தால, இனி இப்போ படுக்கட்டுமே? வேண்டாம் நான் தான் படுப்பேன். அப்படியாமோ சரி சரி, நாளை ஸ்கூலுக்கு போகும்போது நானும் வரேன்டி. நானும் வரேன். காலையில் வந்து சிஸ்டர்கிட்ட பேசிக்கேன். 2 பேரையும் ஹாஸ்டலில் விடதுக்கு என்னன்னு பார்க்கண்டி. எம்மா ஹாஸ்டல் எல்லாம் வேண்டாமா ப்ளீஸ்மா. அங்க நாங்களே தான் துணி தைக்கணும், எல்லாமே நாங்க தான் செய்யணும் ப்ளீஸ்மா. அப்போ தான் உங்களுக்கு துமுறெல்லாம் அடங்கும். ஹாஸ்டலில் போய் வேலை செய்யும்போது தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் படிப்பும் தானா யாரும். அவளை வேணா ஹாஸ்டலுக்கு அனுப்புங்க. என்ன எதுக்கு அனுப்புறிய? நான் என்ன செஞ்சேன்? 2 பேரையும் தாண்டி அனுப்பணும். அப்போ தான் 2 பேருக்கும் துமுறு அடங்கும். வீட்டில் உங்களுக்கு இருக்க முடியலல்ல. ஹாஸ்டலில் போய் இருந்து முடிய பிடிச்சி இழுங்க. சிஸ்டர் வந்து உச்சி முடிய பிடிச்சி இழுக்கட்டு. எம்மா அங்க நல்லா அடிப்பாமா. வேண்டாமா நான் இங்கே இருந்துக்கிடமா ப்ளீஸ்மா. வேண்டாமா. எப்பா அம்மையை ஹாஸ்டலுக்கு விடண்டான்னு சொல்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. எப்பா நீங்க சொன்ன அம்மா கேப்பாப்பா. எப்பா சொல்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. 2 பேரும் சண்டை போடாம இருந்தா அவ எதுக்கு உங்களை ஹாஸ்டலுக்கு போக சொல்ல போறா? உங்களுக்கு சும்மா இருக்க முடியலல்ல மக்களே, அப்புறம் 2 பேரும் அப்படிதான் பண்ணி ஆகணும். வேண்டாம்ப்பா எப்பா வேண்டாம்ப்பா ப்ளீஸ்ப்பா. வேண்டாம்னா கீழே வந்து படு. வா என்கிட்ட வந்து படுத்தி வாட்டி. ஒழுங்கு மரியாதையை வந்து படுத்துரு. எப்படிமோ லெட்டி அழங்காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத சொல்லிட்டேன். லெட்டி மக்கி சும்மா லெட்டி இருக்க மாட்டியா சும்மா? ஆமா என்ன மட்டும் நல்லா ஏசுங்க, அவளை மட்டும் சும்மா இரு அப்படி மட்டும் தானே சொல்றிய? நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். என்னடா மட்டும் என்ன ஏச்சு ஏசுறிய? வீட்டு சத்தம் வெளியே கேட்கட்டி. இனிமே ஹாஸ்டலில் கொண்டு விடுங்கன்ட்டி.